வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர்கிறானா இல்லையா, அது அவன் எவ்வளவு திறமையுள்ளவன் என்பதில் மட்டுமில்ல, அவன் தினமும் இருக்கும் இடங்களால தான் முடிவாகிறது. நீங்கள் ஒரு விதையை நல்ல நிலத்தில் விதைத்தால் அது மரமாக வளரும். ஆனால் அதே விதையை கல்லின் மேல் போட்டால் அது முளைக்காது. அதே மாதிரி ஒரு நல்ல மனிதனையும் தவறான இடம் மெதுவாக அழித்துவிடும். சாணக்கியர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நீ எதை தவிர்க்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இப்போது கவனமாக கேளுங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய மதிப்பை இழக்கும் இடத்தில் நிற்கக்கூடாது. உங்களை யாரும் கவனிக்கவில்லை, நீங்கள் பேசும்போது யாரும் கேட்கவில்லை, அல்லது உங்களை லேசாக எடுத்துக்கொண்டு இகழ்கிறார்கள். அந்த இடம் உங்களுக்கு சரியானது இல்லை. நீங்க அங்கே இருந்து கொண்டே இருந்தால் முதலில் உங்க மனசு பாதிக்கப்படும். பிறகு உங்க நம்பிக்கை குறையும். அதற்கு பிறகு நீங்க உங்களை நீங்களே சந்தேகப்பட ஆரம்பிப்பீர்கள். ஒரு நாள் நான் எந்த வேல்யூக்கும் தகுதியில்லாதவன் என்று நினைக்க ஆரம்பிப்பீர்கள். இதுதான் அந்த இடத்தின் ஆபத்து. சில இடங்கள் எப்போதும் சண்டை, கோபம், நெகட்டிவ் எனர்ஜியால் நிரம்பியிருக்கும். அந்த மாதிரி இடங்களில் நீங்க இருந்தீங்கன்னா உங்க மனசுக்கு ஒருபோதும் அமைதி கிடைக்காது. ஒரு மனிதன் அமைதியாக இல்லாத போது அவன் எடுக்கும் முடிவுகள் தவறாக இருக்கும். அவன் பேசும் வார்த்தைகள் காயப்படுத்தும். அவன் வாழ்க்கை குழப்பமாக மாறும். அதனால உன் மனசை காப்பாற்றணும்னா அமைதியை கெடுக்கும் இடத்திலிருந்து விலகி நில். நீங்க எப்போதும் இருப்பது எந்த கூட்டம் என்று கவனியுங்கள். சில இடங்களில் யாருக்கும் கனவு இல்லை, யாருக்கும் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இல்லை. எல்லாரும் சும்மா நேரத்தை வீணாக்கிக் கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி இடங்களில் நீங்க இருந்தீங்கன்னா முதலில் நீங்க அவர்களை பார்த்து சிரிப்பீர்கள். பிறகு அவர்களைப் போலவே பழக ஆரம்பிப்பீர்கள். இறுதியில் அவர்களைப் போலவே ஆகிவிடுவீர்கள். இது தெரியாம நடக்கும் மாற்றம். அதனால உன்னை உயர்த்தாத இடம் உன்னை மெதுவாக கீழே இழுத்துவிடும். சில இடங்களில் உண்மை இருக்காது. முகத்தில் ஒரு முகம், உள்ளே வேறொரு முகம். அவர்கள் பேசும் வார்த்தைகள் இனிமையாக இருக்கும், ஆனால் அந்த வார்த்தைகளுக்குள் உண்மை இருக்காது. நீங்க அப்படிப்பட்ட இடத்தில் இருந்தீங்கன்னா யாரை நம்புவது என்று தெரியாது, யார் உண்மையானவர் என்று புரியாது. உங்க மனசு எப்போதும் சந்தேகத்தில் இருக்கும். ஒரு மனிதன் நம்பிக்கையை இழந்தால் அவன் வாழ்வின் பாதி சிதைந்துவிடும். அதனால நாடகம் நிறைந்த இடம் மனதை உடைக்கும் இடம். சில இடங்களில் உங்களை மதிக்க மாட்டார்கள், ஆனால் உங்களை பயன்படுத்துவார்கள். உங்களுக்கு வேலை இருக்கும்போது மட்டும் அழைப்பார்கள். உங்களிடம் உதவி தேவைப்பட்டால் மட்டும் பேசுவார்கள். வேலை முடிந்ததும் உங்களை மறந்து விடுவார்கள். நீங்க இதை உணராம அங்க இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க முழுவதும் காலியாகி போயிருப்பீர்கள். உங்க நேரம் போயிருக்கும், உங்க சக்தி போயிருக்கும், ஆனா உங்களுக்கு கிடைத்தது ஒன்றும் இருக்காது. அதனால உன்னை மதிக்காத இடத்தில் உன் உழைப்பை கொடுக்காதே. சில இடங்களில் நீங்க பல வருடங்கள் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது. நேற்று எப்படி இருந்தீர்களோ இன்றும் அப்படியே இருப்பீர்கள். இன்று எப்படியோ நாளையும் அப்படியே இருப்பீர்கள். அந்த இடம் உன்னை சிக்க வைத்திருக்கும். ஒரு மனிதன் வளர்ச்சி இல்லாத இடத்தில் இருந்தால் அவன் உயிரோடு இருக்கிறான், ஆனா முன்னேறவே மாட்டான். அதுவே மெதுவான தோல்வி. இன்னொரு முக்கியமான விஷயம், சில இடங்களில் உங்க கனவுகள் கிண்டல் செய்யப்படும். நீங்க பெரியதாக யோசிக்கிறீங்கன்னா அவர்கள் சிரிப்பார்கள். இது உன்னால ஆகாது என்று சொல்வார்கள். நீயே உன்னை ஏமாற்றிக்கிற என்று பேசுவார்கள். நீங்க அங்கேயே இருந்து கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்களே உங்க கனவுகளை நம்ப மாட்டீர்கள். அது வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பு. நண்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நீ என்ன செய்கிறாய் என்பது முக்கியம். ஆனா நீ எதை தவிர்க்கிறாய் என்பது அதைவிட முக்கியம். தவறான இடத்தை விட்டு வெளியே வர தைரியம் வேண்டும். ஆனா அந்த ஒரு முடிவுதான் உங்க வாழ்க்கையை மாற்றும். இன்று ஒரு முடிவெடு. உன்னை அழிக்கும் இடத்திலிருந்து விலகு. உன்னை உயர்த்தும் இடத்துக்குச் செல். அப்பதான் நீ உன் வாழ்க்கையை உண்மையிலேயே கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாய்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையாவது கொடுத்திருந்தால் இதை மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சக்தி வாய்ந்த கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.